Assalamu alaikum. Welcome to Saliha's Gallery. If you like this video, please share, subscribe and don't forget to hit the bell icon. Assalamu alaikum. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் பன்னீர். இதை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக 10 நிமிஷத்தில் அதை செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சத்தானது. இதை இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தாங்கன்னா கரெக்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ ஒரு கட்டு பாலக் பன்னீர் பாலக் கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த கீரையை க்ளீன் பண்ணவும் ரொம்ப நேரம், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூட ஒரு பல்லாரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த காரம் போதுமானது. வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கிடலாம். ஒரு தக்காளி பழம், அப்புறமா 100 கிராம் பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன். இது பாலாடை. இது வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள பாலாடை நம்ம எடுத்து சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே தாராளம் போகும். ஒரு பே லீஃப் 1 எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை. இது நான் அதிகமாக எடுத்திருக்கேன் இதில் வீடியோ காமிக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிற அளவே நீங்கள் போட்டால் போகிறோம். இப்போ வெண்ணெய், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. தாளிக்க இதுதான் மெயின். அப்புறமா கீரையை நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வந்த பிறகு நம்ம இறக்கணும். இது எப்படின்னா ரொம்பலாம் நம்ம கீரையை கொதிக்க விடக்கூடாது, அந்த சத்தெல்லாம் போயிடும். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை வச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணியை நாங்கள் சூப் மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி நான் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் 2 கிளாஸ் தண்ணியே உங்களுக்கு தாராளமாக போகும். இந்த கீரையை போட்டு நல்லா அமுக்கி விடுங்க. கீரை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கீரையை போடணும் இதில். அதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் இப்போ பேனை சுட வச்சு தாளிக்க நம்ம பார்ப்போம். அது வரை கீரை கிடக்கட்டும், 1 நிமிஷம் கிடக்கட்டும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு கூட நம்ம வெண்ணெயை போட்டு, வெண்ணெய் சூடான பிறகு நம்ம பன்னீரை நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கிடலாம். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்கினோம்னா பன்னீரும் நிறமும் மாறும், அப்புறமா பன்னீரும் கல் மாதிரி ஆயிடும். அதனால் சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சமாக வதக்கி பன்னீரை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு கீரை ரெடி ஆயிரும். கீரையை நம்ம வடிகட்டி அந்த தண்ணியில் நம்ம வேஸ்ட்டாக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது சாம்பாரோ புளிக்குழம்போ வைக்கும்போது இந்த தண்ணியை சேர்த்துக்கிடலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட போய் தான் நான் தண்ணி நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 டம்ளர் தண்ணியே போகிறோம். இதுக்கு நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம எடுத்து வச்சாலே தாராளமாக அந்த கிரேவிக்கு போகிறோம். இப்போ அடுத்ததாக நம்ம பன்னீரை வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஜீரகத்தை போட்டு பொரிய விடணும். இப்போ கீரையை நான் எடுத்துக்கிறேன். கீரையை ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா அதே பேனில் இப்போ ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிய விடணும். அடுப்பு மீடியம் சைஸ் வச்சுக்கிடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டைத்துண்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. அது கூட அது நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். வாசனை வரும்போது அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயத்தை அதிகமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு பொன்னிறமாக அந்த வெங்காயம் ஷைனிங் வர வர நீங்கள் வதக்கினாலே போதும். இவ்வளவு ரொம்ப எளிமையாக சீக்கிரத்தை செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம தனியாக ஹோட்டலில் போய் பாலக் பன்னீர் சாப்பிடணும் அப்படிலாம் அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டிலேயே எளிமையாக ருசியாக செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாக மாறிச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் அந்த மசாலா வாசனை நல்லா போகணும். அதை வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. கீரை இப்போ கீரை நல்லா ஆறிடுச்சு. கீரையை மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை இன்க்ரீடியன்ஸில் காமிக்க நான் மறந்துட்டேன். அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல், அந்த 3 பச்சை மிளகா கூட இந்த கீரையும் போட்டு மிக்சியில் நல்லா அடைச்சி வச்சுக்கிடுங்க. 1 நிமிஷம் தான், அதிலே கீரை நல்லா உங்களுக்கு அடிஞ்சு நல்லா மசியாயிரும். ரொம்ப கீரையை ரொம்ப அடிக்கலாம் கூடாது மிக்சியில். 2 திருக்குனாலே உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் மிக்ஸி அலசி நம்ம இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த கிரேவி உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிரும். லேசாக கொதி அங்கங்கே கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள், அதே தான் நமக்கு கரெக்டான பருவம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த பன்னீரை போட்டு நல்லா கிளறி விடுங்க.
அப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இது இந்த அளவு கொஞ்சம் பார்த்தீங்களா, அந்த கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாகவும் இருக்கும், ஜீரக வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த க்ரீமை கடைசியில் போட்டுக்கிடலாம். க்ரீமையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது இந்த ஆடம்பும் நல்லா கரைஞ்சி அந்த கடுவும் பச்சை கலரில் அந்த வெள்ளையும் சேர்ந்து சூப்பராக பாலக் பன்னீர் ரெடி ஆயிரும். சத்தான சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி. இது வந்து சப்பாத்தி, ஜீரா ரைஸு, ப்ரெட்டு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.